ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? தாய்ப்பால் உடனே சுரக்கிறதுக்கு சூப்பரான 5 விதமான டிப்ஸ் இன்றைக்கி ரெசிப்பியாக பார்க்கலாம். முதல்ல அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடான அப்புறமா இதில் ஏற்கனவே நல்லா துருவி இந்த மாதிரி கழுவி வச்சுருக்க பப்பாளிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வறுக்கணும். நல்லா வறுக்கும் போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகட்டும். இந்த நெய்யில் நம்ம பப்பாளிக்காயை முழுசாக நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கணும். பொறுமையான மிதமான சூடுலேயே வச்சு வறுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் சேர்ப்பீங்கன்னா அதையே சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நெய்யில் போட்ட சர்க்கரையை வதக்கும் போது அந்த கலர் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் மாறும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறமா இதில் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கணும். பப்பாளிக்காய் துருவின அப்புறமா நல்ல ஒரு 4-5 தடவை கழுவுங்க. அப்போ தான் அதுலேருந்து பால் திரிஞ்சு போகாது. இல்லைனா பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். திரிஞ்ச மாதிரி ஆனாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம பப்பாளிக்காயோடு சேர்த்து பாலும் சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். அதனால் லைட்டாக திரிஞ்ச மாதிரி இருந்தால் அது நமக்கு சென்னா பன்னீர் போல் தான் இருக்கும். அந்த டேஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு இருக்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஓகே அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு செட் ஆகாதுன்னா நீங்கள் நல்லா 5-6 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலாம். நான் அதிகமாக கழுவலை, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு அதுலேருந்து பெனிஃபிட்டே பார்த்திங்கன்னா பப்பாளிக்காயிலேருந்து தான் கிடைக்கும். அதை நம்ம மொத்தமாக கழுவி எடுத்துட்டோம்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜஸ்ட்டு கலர் ஒரு அட்ராக்டிவாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பால் அப்படியே இந்த தண்ணி பால் அதுக்கப்புறம் இந்த திரிஞ்ச தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதில் பப்பாளிக்காய் முழுசாக வேகட்டும். வெந்த அப்புறமா இந்த மாதிரி சூப்பராக இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இல்லைனா இதை தேவையான அளவு இப்போ பாதி கிளாஸில் இதை போட்டுட்டு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது இல்லைங்களா? அந்த பாலில் அப்படியே ஊற்றியும் இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். போய் பால் குடிக்கிற மாதிரியும் குடிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு அதில் பால் ஆற வச்ச பால் நல்லா காய்ச்சி திக்காக இருக்கிற பாலை இதில் ஊற்றிட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி குடித்தா என்ன ஆகுனா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், இல்லை வேண்டான்னு சொல்லுவாங்க வீட்டில். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி அதோட கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க, வீக்காக இருப்பாங்க, ஏதாவது கொஞ்சம் இல்னஸ் மாதிரி நமக்கு மைண்டு உடனே ஸ்விங் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமில் தோணும். அந்த டைமில் இல்லை நம்ம கண்டிப்பாக குடித்தா தான் நம்ம குழந்தைங்க ஃப்யூச்சரில் ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாலை இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட்டாக சாப்பிடுங்க. அப்போ தான் பால் நல்லா அதிகரிக்கும். ரெண்டாவதாக பப்பாளிக்காயை அப்படியே முழுசாக எடுத்துக்கோங்க. முழுசாக கட் பண்ணிவிட்டு பாதியாக கட் பண்ணி அதில் ஒரு 1/4 வாசி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி சாதம் வேகுது இல்லைங்களா? அந்த டைமில் பப்பாளிக்காயை ஒரு துண்டு போட்டுடுங்க. அதாவது அரிசி நம்ம உலக்காஞ்சோன்னு அரிசி போட்டு கொதிக்குது இல்லைங்களா? அந்த கொதிக்கும் போது ஒரு துண்டு அதில் பப்பாளிக்காயை போட்டுடுங்க. அதை நல்லா மூடி வச்சுருங்க. சாதம் வேகும்போது அந்த பப்பாளிக்காயை வேகட்டும். நல்லா வெந்த அப்புறமா பப்பாளிக்காயை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை கழுவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அப்புறமா சாதம் வடிச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம பப்பாளிக்காயில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு சாதத்துலேயும் சேர்ந்து வந்துடும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக பால் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதோட இந்த சாதத்துலேருந்து வெந்ததுனால நமக்கு அந்த பப்பாளிக்காயில் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அந்த பப்பாளிக்காயை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை மசிச்சுட்டு ஒரு தாளிப்பு மாதிரி போட்டு அதில் கொட்டிட்டு அதை நீங்கள் அப்படியே ஒரு சைட் டிஷ் போல் சாப்பிட்லாம். இது இந்த ஆலு பர்த்தான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உருளைக்கிழங்கு பர்த்தா, மசால் தோசை இதிலெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அந்த டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நமக்கு அந்த சாதத்தோட பெனிஃபிட்டும் ப்ளஸ் நமக்கு பப்பாளிக்காயும் சேர்த்து கிடச்சிரும். இப்போ 3வது டிப்ஸ்க்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா வறுத்துக்கலாம். வெறும் கடாயில் நம்ம வறுத்துக்கணும். வெறும் கடாயில் 1 ஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து அப்படியே ஆற வச்சுக்கணும். நல்லா இது படப்படன்னு பொரிஞ்சு வர மாதிரி நம்ம வறுக்கணும். நல்லா கலர் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக வர மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஆற வைக்கணும். நல்லா சில்லுன்னு ஆறின அப்புறமா தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக சூடாக இருக்கும் போது யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நமக்கு சீரகம் பொறுத்த வரைக்கும் சூடாக இருக்கும் போது தனியா, சீரகம் இதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் வேறு மாதிரி நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக அது யூஸ் பண்ணலாம். அது டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இது பாலுக்காக கொடுக்கும்போது கண்டிப்பாக இது நல்லா ஆரம்பிங்க, சில்லுன்னு ஆகணும்.
அப்போ தான் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி சில்லுன்னு ஆறிடுச்சு. இதில் ஒரு துண்டு கல்கண்டு சேர்த்துக்கலாம். கல்கண்டு வந்து நீங்கள் இனிப்புக்காக நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த ரெமெடிக்கு நம்ம கல்கண்டு தேவை. 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கல்கண்டு பவுடர், இதுதான் ரேஷியோ. நமக்கு வந்து இப்போ ஒரு டப்பாவில் வந்து நீங்கள் சீரகத்தை வறுத்து ஸ்டோர் பண்ணிடுறீங்க. கல்கண்டை நல்லா ஃபஸ்ட்டு வந்து இடிச்சுக்கோங்க. அம்மியில் இல்லை இடிக்கிறதுல ஏதாச்சும் வச்சு இடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கல்கண்டு பவுடருக்கு 1 ஸ்பூன் சீரகம், இதுதான் கரெக்டான அளவு. இதை நல்லா கலந்துட்டு நீங்கள் ஏதாவது சேலட் மாதிரி பண்ணுறீங்கன்னா சேலட்டில் சாப்பிடுங்க. இல்லை பால் நல்லா காய்ச்சி சில்லுன்னு இருக்கிற பால், திக்கான பாலில் இதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் கல்கண்டு, 1 ஸ்பூன் சீரகம் கலந்து வச்சுருக்க இல்லைங்களா, இதில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்து காலையில் ஈவினிங் ஒரு தடவை அந்த மாதிரி, இல்லைனா ஒரே தடவையிலேயே உங்களால் மொத்தமாக சேர்த்து கலந்தும் குடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு இந்த அளவில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். உடனே வந்து நீங்கள் இதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு நல்ல வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும். நமக்கு வந்து குழந்தைக்கு பால் குடிக்கும் போது எப்படி வந்து இருக்குமோ அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு உடனே தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்லா வந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டாக என்னென்னா, இதை நான் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் ப்ளஸ் குழந்தை பிறந்த அப்புறமாவும் நான் விரும்பி சாப்பிட்டேன் இந்த ஃபுட்டு. அதே மாதிரி இது சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு ஃபீலிங், கண்டிப்பாக வந்து நல்லா வந்து பால் வந்து சுரக்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்து தெரிஞ்சுது. நம்ம அதை சாப்பிடும்போது நான் வந்து அப்போவே இதை ஷேர் பண்ணியிருந்தேன். அதை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்ததுனால இப்போ மறுபடியும் அதே வீடியோ தான் இப்போ வந்து இங்கே அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக மில்க் ரஸ்க்குன்னு சொல்லி நமக்கு கடையில் கிடைக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு 2, 3 எடுத்துக்கோங்க. இதில் பால் பவுடர் இல்லைன்னா சர்க்கரை ஏதாவது ஒன்று, நமக்கு அந்த ஸ்வீட்னஸ்க்காக. அதோட ஹார்லிக்ஸ்லேயும் நமக்கு அந்த இனிப்பு இருக்குது இல்லைங்களா, அதனால் ஹார்லிக்ஸு நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து ஹார்லிக்ஸ் தான் வந்து சொல்லுவேன், ஏன்னா நான் ஹார்லிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்காக இருந்த பாலை ஒரு கிளாஸ் சேர்த்துட்டு சர்க்கரை இல்லைனா பால் பவுடர் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக சேர்த்து இனிப்புக்கு கலந்துக்கணும். அவ்வளோதான். நான் வந்து அதிகமாக இனிப்பு சேர்க்கலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்து காமிச்சிருக்கேன். மற்றபடி நீங்கள் வந்து நல்லா இனிப்பு சாப்பிடுங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஹார்லிக்ஸ்லேயும் சரி பால் பவுடர்லேயும் இனிப்பு இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் டைமில் நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோடு வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்காக நிறைய அதிகமாக மீல்ஸ், அந்த ரொட்டி, சப்பாத்தி, காய்கறி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து சேர்த்துக்கும் போது ஈவினிங் டைமில் பசிச்சா நான் இந்த மாதிரியும் சாப்பிட்டுப்பேன். அந்த டைமில் வந்து நான் நல்லா வெயிட் போட்டுட்டேன். நான் வெயிட் போடுறத பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்மளோட வெயிட் வந்து நம்ம லாஸ் பண்ணுறதோ அதிகமாகிறதோ அது வந்து நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த 2 வருஷம் குழந்தை பிறந்த 2 வருஷம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு சஃபிஷியன்ட் வந்து பால் கொடுக்கணும். அதனால் நான் வந்து யோசிக்கவே இல்லை. நல்லா வந்து எதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குமோ எல்லாமே சாப்பிட்ருந்தேன். ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் ஒரு 11 மணிக்கு போல் டீ டைமில் அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதோட ஈவினிங் டைம்லேயும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா 5வது, இது நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தது தான். அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நீங்கள் என்னென்ன காய்கறி வச்சுருக்கீங்களோ எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துருங்க. இது வந்து ஒரு ரெசிபி போல் மத்தியானம் டைம்லேயும் சரி, இல்லை காலையில் இட்லி தோசையோடவோ நைட்டில் ரொட்டி சப்பாத்தியோடவோ நீங்கள் சாப்பிட்லாம். இதை இந்த மாதிரி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வெந்த அப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகிற காயை நம்ம வச்சுட்டு, ரொம்ப நேரம் வேகிற காயை முதல்ல போட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக வேகிற காயை கடைசியாக ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கணும். இப்படி மூடி வச்சு நல்லா வெந்த அப்புறமா இதை இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சுட்டு இதை நல்லா வந்து ஒரு கரண்டியில் இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகுனா அது வந்து ஒன்றோட ஒன்றா நமக்கு நல்லா சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் இந்த உளுத்தம் பருப்பு வத்தல், இதுதாங்க மெயின் இன்க்ரீடியன்ட். நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அதோடு இது எப்படி செய்கிறதுன்னு நான் நிறைய டைம் வந்து வீடியோவும் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உளுத்தம் பருப்பு வத்தல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபுட்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20, 30 போல் இருக்குது. இது வந்து அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அதில் இதை போட்டு நல்லா வறுக்கணும். அது வறுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா உங்களுக்கு தெரியும். அதோட அந்த எண்ணெயில் வறுத்த அப்புறமா அந்த கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். இப்போ இது நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த எண்ணெயில் வறுத்த அப்புறமா கையில் உடச்சிங்கன்னா அப்படியே நொறுங்கி போயிடும். அப்படியே வந்து நம்ம கடிச்சும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டுமே.
இது வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வருஷ கணக்கில் ஸ்டோர் பண்ணலாம். அதோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒடிஷால இதை வச்சு நிறைய விதமான ஃபுட் செய்வாங்க. இதை வச்சு வெறுமனா குழம்பு செய்யலாம், இதை வச்சு வெறுமனா வறுவல் செய்யலாம், வெறுமனா அதை வறுத்துட்டு இடித்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து இடித்து அப்படியே கூட சாப்பிடலாம். ஒரு சைட் டிஷ் போல் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால மோஸ்ட்லி வந்து ஒடிஷாவில் நிறைய பேர் வீட்டில் இதை கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட கடைகள்லேயும் எல்லா கடையிலையுமே மளிகை கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல வறுத்த அப்புறம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். வறுத்ததை இதில் போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இந்த பக்கம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதிலே வந்து காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக நசுக்கிட்டு அந்த பூண்டு வந்து சேர்த்துக்கணும். இதில் பஞ்சபூட்டன் வந்து சேர்ப்பாங்க வாசனைக்காக. நீங்கள் கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்ப்பீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக சேர்த்து நல்லா வதக்கிட்டு, காஞ்ச மிளகாயில் தான் காரமே, மற்றபடி நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் வந்து இந்த மசாலா சேர்த்துக்கணும். சேர்க்காமல் செய்கிறதுனால காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா தக்காளி, வெங்காயம் ப்ளஸ் பூண்டு, நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். பூண்டு 2 ஸ்பூன், வெங்காயம் 1 ஸ்பூன். அதாவது நமக்கு வெங்காயம் சுத்தமாக சேர்க்கலனாலும் பரவாயில்லைங்க, பூண்டு வந்து இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அப்போ தான் அந்த பாலுக்காக நமக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி மஞ்சத்தூள் போட்டு நல்லா பேஸ்ட் ஆன அப்புறமா இதில் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி வேக வச்சுருக்க இந்த மிக்ஸிங்கை ஊற்றி இப்படி கலந்து இறக்கணும்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அந்த வாசனை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக காய்கறி இல்லைன்னாலும் வெறும் உருளைக்கிழங்கு, பப்பாளிக்காய், வெண்டைக்காய் இது 3த்தையும் வச்சு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் அடிக்கடி செய்வேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இந்த 5 வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.